ஓதிமலையின் அடிவாரம் உள்ள போகர் பெருமான் சன்னதி சித்தர் பூமி போகர் பூமி யாக பூமி என்கின்ற மிக புனிதமான பெயருடன் அழைக்கப்படுகின்ற போகர் சன்னதி. போகர் சன்னதியில் என்றும் பைரவர் விளையாடி கொண்டே இருப்பார். அற்புதமான புராணத்துடன் தொடர்புடைய போகர் பூமி, விபூதிக்காடு, சித்தர் பூமி, போகர் பூமி என்ற திருநாமங்களை பெற்றது. போகர் பெருமானும் கருப்புராய பெருமானும் இலைப்பாறக்கூடிய ஆயமரம், ஆயமரத்து ஐயனே என்கின்ற பெயர் கருப்புராய சுவாமிக்கு உண்டு. ஆயமரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருப்புராய சுவாமி. அருகில் சந்தனமரம், சந்தனமரம் அற்புதமான பின்புலத்தில் ஓதிமலையினுடைய தோற்றம். நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையாகி ஊற்றாகி ஒளியாகி நின்ற பிரபுவே திருவடி சரணம். ஓதியங்கிரி குமார சுப்பிரமணியருக்கு மங்களம். போகர் சன்னதியில் போகர் பைரவ பிரபுவாக அருள் பாலிக்கக்கூடிய காட்சி. ஊழ்வினை சாபங்கள், கிரக பீடைகள், கிரக தோஷங்கள், குரு சாபம், பித்திருக்கள் சாபம் போக்கக்கூடிய மிக அற்புதமான பைரவர் சன்னதி, பைரவர் தரிசனம். போகர் பெருமான் சீனாவிலிருந்து தெற்கு பக்கமாக பழனி சென்று முருகப்பெருமானுக்கு நவபாசானத்தில் நவபாசான மூலிகையில் சிலை அமைப்பதற்கு முன்பு ஓதியங்கிரி குமார சுப்பிரமணியரை தரிசனம் செய்து அவரை யாகம் செய்து மகிழ்வித்து பிறகு பழனி சென்று பழனியம்பதியிலே முருகப்பெருமானுக்கு நவபாசன சிலை செய்தார். மிக அற்புதமான தலம். முழுமையான கருமை நிறம் கொண்ட பைரவர் காட்சி தருகிறார். கால பைரவ பிரபு, போகர் பெருமான், சித்தர் பெருமான், சித்தர் பெருமான், சிவபெருமான். ஓம் நம சிவாய. ஓம் மகரிஷி சிவசித்தர் நமோ நமக. ஓம் மகரிஷி நவசித்தர் நமோ நமக. ஓம் மகரிஷி சிவசித்தர் நமோ நமக. ஓம் மகரிஷி நவசித்தர் நமோ நமக. சித்தர்கள் எல்லாம் சிவனுடைய அம்சம், பைரவரும் அதே அம்சம். காலபைரவர், சிவன், பைரவர், போகர், முருகப்பெருமானுடைய அற்புதமான தரிசனங்கள். வாழ்வில் மங்களங்களை வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம். ஓதிமலையிலிருந்து வடகிழக்காக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மிக அற்புதமாக இந்த பூமி அமைந்திருக்கிறது. சித்தர் பூமி, விபூதிக்காடு, போகர் பூமி என்கின்ற பரம பவித்திரமான திருநாமங்களை கொண்ட மிக அற்புதமான ஸ்தலம். பைரவ பிரபு காவலாக இந்த கோவிலில் எப்பொழுதுமே இருப்பார். நிறைய பைரவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு பைரவர் மட்டும் குட்டி பைரவராக இங்கு காட்சி தருகிறார். மங்களங்களை தரக்கூடிய மிக அற்புதமான திவ்ய ஸ்தலம். ஓதிமலை மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சாலையில் ரங்கம்பாளையம் பிரிவில் இருந்து தெற்கு பக்கமாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அது தவிர கோயம்புத்தூர் சத்தி மெயின் ரோட்டில் புளியம்பட்டியிலிருந்து ஆட்டோவிலும் கால் டாக்ஸியிலும் வரலாம். 1800 படி உயரத்தில் 5 திருமுகமும் 8 திருக்கரங்களும் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியருடைய சன்னதியினுடைய அற்புதமான தரிசனம். மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தில் மிக அற்புதமான தரிசனம். மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தில் அற்புதமான தரிசனம். ஓதியங்கிரி குமார சுப்பிரமணியருக்கு மங்களம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். போகர் பெருமானுக்கு மங்களம். போகர் பெருமானுக்கு மங்களம். காலபைரவருக்கு மங்களம்.
ஜெய் ஸ்ரீராம். போகர் பெருமானும் காலபைரவரும் கர்ப்ப கிரகத்திலேயே காட்சி தருவது மிக அற்புதமான விசேஷமாகும். ஊழ்வினை சாபம், சனி தோஷத்தை போன்ற சனி தோஷம், ராகு கேது தோஷங்களை நீக்கக்கூடிய மிக அற்புதமானது. பைரவருக்கு வைக்கப்பட்ட வாழைப்பழத்தை, போகருக்கு வைக்கப்பட்ட வாழைப்பழத்தை பைரவர் உண்ணும் அற்புதமான காட்சி. போகருக்கு வைக்கப்பட்ட வாழைப்பழத்தை பைரவரும் ருசித்து பார்க்கிறார். ஓம் நம சிவாய். அற்புதமான தரிசனம், அற்புதமான தரிசனம். வாழ்வில் மங்களங்களை தரக்கூடியது. ஓம் காலபைரவாய் நமக. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுரந்திகாய திருகாலாக்னி காலாய திருகாலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உண்கலல் தொழுதெழுவேன் களதனில் அமுதொடு கலந்த நெஞ்சை பிடரில் இறக்கிய மேதியனை இதுவோ எமையாலும் ஈவதொன்றில்லையே அதுவோ உனது திண்ணருள் ஆவடுதுறை அரணே என்று திருவாசகம் சொல்லிய அற்புதமான பாடல். எல்லா இடர்களை நீக்கி காக்கக்கூடிய அற்புதமான சந்நிதி. சிவாலயங்கள் எல்லாமே பவித்திரமானது. அகண்ட பாரதத்திலும் அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மீண்டும் மங்களகரமாக ஒளிர்ந்து பிரகாசிக்க இறைவன் அருள் பாலிக்க வேண்டும். அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களும், அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களும் காலப்போக்கில் மறைந்துவிட்டதெல்லாம் மீண்டும் மலர்ந்து உலகை ஆள வேண்டும். சிவசிவா.